Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நீங்கள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கிறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. அதாவது நான் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் வந்திருக்கிறேன். நான் வந்துட்டு இந்த 7 நாள் அப்படின்ற கான்செப்டில் நான் போகலை. அதாவது ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அப்போ நிறைய கேள்விகள் இருக்கும். அதில் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா அதில் இன்னும் நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்கும். ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டு கட்டலைன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் கால் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, பணம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதானே நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் இதை தாண்டி இதெல்லாம் நடந்தாலும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அவன் திட்டான் கம்மனு விட்டுட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. இவங்க திட்டுறதுன்றது இவங்களுடைய பர்சனலாக இவங்க இந்த கேள்வி இதெல்லாம் பேசுகிறாங்க, திட்டுறாங்க, பிடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க திட்டினாலும் சமாதானமாக பேசினாலும் பேக்எண்டில் நம்ம பேமெண்ட் பண்ணாத வரைக்கும் இதில் சில விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இவன் திட்டான், டைம் கொடுத்துட்டான்பா, அப்பா சாமி அப்படின்னு பெருமூச்செல்லாம் விட்டுறாதீங்க. அதுக்காக இதை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. அதாவது ஒரு லோன் அப்படின்றது கட்ட முடியலன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக அவங்களுடைய கலெக்ஷன் டீம்லேருந்து தான் கால் பண்ணுவாங்க. அவங்களுடைய கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் என்ன வந்துட்டு தலைகில நின்று தண்ணி குடிச்சு டைம் கேட்டாலும் இவங்க டைம் தர மாட்டேன்றாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ என்ன? ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால லோன் கட்ட முடியலன்னா நம்ம முதல்ல அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணி பேசணும். அவங்க தான் டைம் கொடுக்கறது, இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்குற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க டைம் கொடுத்துட்டா கலெக்ஷன் டீம் வந்துட்டு ஓகே சரி போ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அப்பா இவங்க விட்டுட்டாங்க, இல்லை இவங்க சண்டை போட்டு விட்டுட்டாங்க, அப்போ நமக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நம்ம லோன் கட்டாமல் இருக்கிறதுனால நமக்கு இந்த இசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இசிஎஸ், ஆட்டோ டெபிட், ஈனாச்சு, இந்த மாதிரிலாம் நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து பணம் அந்த ஆப்புக்கு போகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இசிஎஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது அது ஒரு சிஸ்டம் மூலியமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அந்த சிஸ்டம் என்ன பண்ணும், அது அதனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும். அது என்ன செய்யும்னா வந்துட்டு இசிஎஸ் 5ஆம் தேதி வரல இசிஎஸ், சரி ஓகே 6ஆம் தேதி ட்ரை பண்ணும். அவங்க என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க, 6ஆம் தேதி ஒருக்கா 7ஆம் தேதி ஒருக்கானா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்துட்டு இசிஎஸோ அதை வந்துட்டு போட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஆப்ல இருந்து நீங்க லோன் எடுத்த ஆப்ல இருந்து நீங்க எந்த பேங்க்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு அந்த இசிஎஸ் பர்சன்டேஜ்க்கான அட்டெம்ப்ட் போகுதோ அப்போ ஒரு செக் பவுன்ஸ், காசு இல்லைன்னா செக் பவுன்ஸ் வந்துடும். உங்களுக்கும் வரும், அந்த ஆப்புக்கும் வரும். அந்த ஆப் என்ன பண்ணோம்னா எனக்கு எதுக்கு வரும், அதை நீயே கட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இங்க பேங்க் என்ன பண்ணும், பேங்க் அவங்கள எடுத்துப்பாங்க ஆபேசா. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்பா நீ எதுக்கு தேவையில்லாம அக்கௌண்ட்ல காசு இல்லாதனா உங்களுக்கு கொடுக்குற, ஒழுங்கா நீ எதுவும் பெனால்ட்டி கட்டு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட தூக்கி கொடுத்துரும். இப்போ ஒரு லோன் கட்டலைன்னா நமக்கு 2 விதமான பெனால்ட்டி அப்படின்றது கிடைக்குது. பேங்க், ஆப் 2 விதமான பெனால்ட்டி. அப்போ என்னாச்சு, நீங்க ஒரு 1000 ரூபாய் கட்ட மாதிரிங்கன்னா இங்க ஒரு 700 ரூபா வந்து பெனால்ட்டியாவே வந்துடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அடுத்தது என்ன, நம்ம ஒரு லோன் கட்டலைன்னா ஃபர்ஸ்ட் இது நடக்கும். 2வது சும்மா விட்டுருவாங்களா, சிபில் ரிப்போர்ட் அப்படின்றது அடிச்சு விட்டுருவாங்க. நீங்க லோன் கட்டலன்னு சொல்லிட்டு சிபில் 1 மந்த் டிலே அப்படின்றத சொல்லி போட்டுருவாங்க. 1 மந்த்துக்குள்ள டிலே அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அது பெருசா இம்பாக்ட் அப்படின்றது ஆகாது. ஆனா இந்த பெனால்ட்டி அப்படின்றது வரும், சிபில்ல பெருசா இம்பாக்ட் ஆகாது. அந்த 1 மந்த்துக்குள்ள 2 மாசத்தை கட்டிட்டீங்கன்னா தான். இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த 1 மந்த்தை விட்டுட்டு அடுத்த மாசம் தான் பேமெண்ட் கட்டுறீங்கன்னா இப்போ 1 மாசம் பெண்டிங் அதுல ரிப்போர்ட் ஆகும். அடுத்ததும் உங்களுக்கு இசிஎஸ், ஈனாச்சு இதெல்லாமே லோட்டு லோஸ்க்கு மாசம் பழைய லோனுக்கு, அதாவது ஒரு பெண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங்க்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கும். என்னதான் கரண்ட்ல நீங்க லோனை கட்டிக்கிட்டே இருந்தாலும் அதுவும் நடக்கும். ஸோ ஒரு லோனை கட்டாம இருக்கிறது அப்படின்றது நமக்கு சின்ன தலைவலியான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய தலைவலி தான். அதனாலதான் சொல்றேன், ஒரு லோன் கட்ட முடியல அப்படின்னா முன்கூட்டியே நீங்க ஒரு இன்ஃபார்ம் போட்டுருங்க. இன்ஃபார்ம் போட்டால் தான் ஒன்றும் நடக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மாதம் அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு ரெடி பண்ணி கட்டிடுங்க. யார்ட்டையாவது வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியாவது கட்டிடுங்க. ஆனால் வேற ஆப்பில் லோன் எடுத்து கட்டாதீங்க. அதே போல் இன்னொன்று விஷயம் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் வந்து ரொம்ப மாதம் கட்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில், இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நேராக அவங்களுக்கு கால் பண்ணி இது போல் சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு என்னால் கட்ட முடியல, எனக்கு இந்த மாதம் டைம் வேணும், ஒரு 5 மாதம் டைம் கொடுங்க, அதுக்காக வந்து எனக்கு மொரட்டோரியம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு எனக்கு இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது கேட்கலாம். இதெல்லாம் பண்ணாதான் சிவில் இம்பாக்ட் நடக்காது. இல்லை எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில ப்ரூஃப் கொடுத்தாதான் அவங்க இந்த மாதிரி டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. அதனால அவங்க திட்டா இவங்க ஃப்ரீயா விட்டுட்டா எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பேக் ஹேண்ட்ல சிவில் இம்பாக்ட், பெனால்ட்டி இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க டைம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும். அப்போ நான் மொரட்டோரியம் இல்லை வந்துட்டு நான் ரீஸ்ட்ரக்சர், அதாவது ரீஇஎம்ஐ ரீஇன்ஷியேட் பண்ணுவாங்க, அதாவது இஎம்ஐ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை வச்சு நான் உள்ள போறேன் அப்படின்ற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு சிவில் இம்பாக்ட் அப்படின்றது நடக்காது. அதுக்காக தான் சொல்றேன்.
அவங்க டைம் கொடுத்தாங்க, இவங்க டைம் கொடுத்தாங்க, அவங்க ஃப்ரீயாக விட்டாங்க, அவங்க திட்டிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காதுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. வேற ஏதாவது இது ரிலேட்டடாக கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். இன்னைக்கு நைட்டு ஒரு செம்மையான ஒரு வீடியோ வருது, மறக்காம அதை போய் பார்த்துடுங்க.